ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் காலித். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் இன் 6. ஸோ இன்றைக்கி என்ன பாருங்கள், பிடிச்சி வச்சுருக்கேன் காடா. அதாவது இங்கிலீஷில் குயில் சொல்லுவாங்களே, 5 பீஸ் இருக்குது. நல்லா ஜம்முன்னு அறுத்து க்ளீன் பண்ணி ஒரு 1 கிலோ அரிசி வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். சரியா? ஏற்கனவே வந்து காடை வச்சு நம்ம காடை 65 சத்தம் போட கொஞ்சம் ஏறி சத்தம் போடாத, அமைதி, சைலண்ட். ஓகே. அதாவது ஏற்கனவே வந்து காடெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். காடை 65 அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஓல்டஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பிரியாணி செய்ய போகிறோம். இந்த 5 காடை வச்சு சத்தம் போடாதீங்க, 5 காடை வச்சுட்டு பிரியாணி செய்ய போகிறோம். சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சத்தம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. சரியா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது முதல்ல வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுறேன். இது கொஞ்சம் ஒரு 2. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், காடை பாருங்கள், சின்ன காடையாக தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அரிசி ஊற போட்டாச்சு. சரியா? அடுப்பும் பற்ற வச்சுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ml ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இப்போது ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கேன் பாருங்கள். லைட்டாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மொத்தத்தில் ஒரு 20 கிராம் இருக்கும். இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து சோம்பு பாருங்கள், 25 கிராம் இருக்கும் சோம்பு. இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஓகே. இப்போ வந்து என்ன பாருங்கள், ஹோல் கரம் மசாலா, இந்த சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இந்த நேரம் வந்து இந்த பாருங்கள் கேஷ்யூ நட், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 100 கிராம் கிஸ்மிஸ் பழம், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? இந்த நேரம் டக்குன்னு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம், ஏன்னா இது கரிஞ்சிடக்கூடாது. ஓகே. வெங்காயம் இது அளவு எவ்வளோன்னா கரெக்டாக ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம், 400 கிராம் அந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவு வதக்கணும். சரியா? பிரியாணிக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா முறுமுறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வதக்கணும் வெங்காயம். அதை வர வெயிட் பண்ணுவோம். வெங்காயத்தை பாருங்கள், நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு பார்த்தீங்களா? இது லைட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. சரியா? ஓகே. இப்போ வந்து இதில் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு 5 பீஸ் தக்காளி, ஒரு 300 கிராம் அந்த மாதிரி இருக்கும். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். கூடவே இந்த சில்லி பவுடர், வத்தல் பொடி கரெக்டாக ஒரு 1.5 கரண்டி அளவு இருக்குது. இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஆயிலோட சில்லி பவுடர் வந்து வதக்கின அப்புறம் பிரியாணியில் நல்ல ஒரு ரெடிஷ் கலர் கிடைக்கும். அதனால் ஆயிலோட சில்லி பவுடர் ஃபஸ்ட்டு வதக்கிடணும். 2வது மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் டீஸ்பூன் வச்சு கரெக்டாக ஒரு 2.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்காங்க, உங்களே தகுந்த நீங்கள் சால்ட் அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். 3 கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? ஓகே. இப்போ வந்து ஒரு 4 பச்சை மிளகா பாருங்கள், க்ரீன் சில்லி இதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். கூடவே இந்த 5 காடை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 5 காடை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் பொடி ஒரு 1.5 கரண்டி, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாருங்கள் மல்லிப்பொடி ஒரு 1.5 கரண்டி, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து கரம் மசாலா பாருங்கள், ஒரு 1.5 கரண்டி, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்து லைட்டாக ஜீரக பொடி, ஒரு 1 கரண்டி ஜீரக பொடி, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து லைட்டாக புதினா இலை, லைட்டாக மல்லி இலை இதில் அப்படியே போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம். சரியா? இந்த மாதிரி அழகான ரெசிபிகள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? பிரியாணியில் வந்து எப்போவுமே கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கணும். நிறைய பேர் வந்து தயிர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் லெமன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து லெமன் ஆட் பண்ண போகிறேன். ஒரு லெமன் இதில் அப்படியே புளிஞ்சி ஆட் பண்ணிடலாம். சரியா? ஸோ ஓகே. இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மசாலா காடையெல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருக்கோம். ஏன்னா அந்த காடையில் வந்து மசாலா பிடிக்கணும் பார்த்தீங்களா? அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். இப்போ அந்த காடையில் வந்து உப்பு உரப்பு எல்லாம் பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஓகே. இது தண்ணி எப்படி ஊற்றணும்னா, நம்ம அரிசி வந்து ஊற போடும்போது கரெக்டாக இந்த பாத்திரம் வச்சு அடர்ந்து ஊற போட்டிருக்கோம். இந்த பாத்திரத்தில் வந்து இந்த அளவு வந்து அரிசி இருந்திருக்கு, 1 கிலோ அரிசி. சரியா? ஸோ இதில் வந்து ஒரு இது அரிசி இருந்துச்சுன்னா 1/4 இது தண்ணி ஊற்றிக்கணும். சரியா? ஸோ 1 ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து 3/4 பாத்திரம் தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா? கொஞ்சம் மல்லியெல்லாம் கொஞ்சம் புதினா எல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, சூப்பர். இது வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கபாபான கொதிக்க. அந்த சைடில் பாருங்கள் நல்லா ஆவி பறந்து வருது பார்த்தீங்களா? இப்போ இது ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்கள் நல்லா சூப்பராக கொதிச்சாச்சு.
பிரியாணினாலே விரவ அடுப்பு தான். கேஸ் அடுப்பில் பிரியாணி வந்து விரவ அடுப்பு மாதிரி சரியான ருசி கிடைக்காது. அதனால் நான் விரவ அடுப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுனாலும் சமைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ருசியாக சாப்பிடணும் பார்த்தீங்களா. இது பாருங்கள் லாங் கிரீன் பாஸ்மதி ரைஸ். அதாவது இது லாங் கிரீன்னா கொஞ்சம் நீளமாக வரும் ரைஸு. அந்த ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக 20 நிமிஷம் ஊற போட்டு நல்லா ஃபைனாக வாஷ் பண்ணி பூ போல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பிசைஞ்சு கழுவக்கூடாது. சரியா, பிரியாணி ரைஸ் வந்து எப்போவுமே பிசைஞ்சு கழுவக்கூடாது. நல்லா பூ போல் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து கரெக்டான நேரம் இந்த அரிசி போடுறதுக்கு. ஸோ அரிசி போட்டுடலாம். சரியா, ஓகே, சூப்பர். இதில் இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இந்த பிரியாணிக்கு அரிசி போடும்போது இந்த தண்ணியோட அரிசி வந்து எட்டி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டான அளவுன்னு நமக்கு தெரியணும். சரியா, அது எவ்வளோ பெரிய வட்டை போட்டாலும் சரி, எவ்வளோ சின்ன பாத்திரம் போட்டாலும் சரி, இந்த மாதிரி அரிசி போடும்போது இந்த தண்ணியோட இந்த அரிசி வந்து எட்டி பார்க்கணும். இது கரெக்டான அளவு. சரியா, ஸோ ஓகே, லைட்டாக கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு இதில் இப்போ வந்து நமக்கு ஃபேவரட்டான பிராண்ட் ஆர்கேஜி. நான் பாருங்கள், ஒரு கரண்டி நெய் அதில் ஆட் பண்ணிடலாம். நிறைய போட வேண்டாம், தெவிட்டும் பிரியாணி சாப்பிடும்போது. அதனால் ஃப்ளேவருக்காக லைட்டாக ஒரு கரண்டி, ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். சரியா, அவ்வளோதான். இது இப்போ வந்து கொதிக்கட்டும். கொதி வந்த பிறகு விரவு நவுட்டு விட்டுறணும். மைல்டாக கொதிச்சுட்டு வெந்துட்டே இருக்கணும். சரியா, ஸோ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சரியா, சால்ட் வந்து இந்த நேரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா இந்த ரைஸ் வந்து வெந்த சால்ட்டு கொஞ்சம் உறிஞ்சிட்டு இருக்கும். இப்போவுமே வந்து கொஞ்சம் சால்ட் தூக்கலாக இருந்துச்சுன்னா அந்த ரைஸ் சால்ட் உறிஞ்ச பிறகு சால்ட் வந்து கரெக்டான லெவல் கிடைக்கும். அதனால் சால்ட் கொஞ்சம் தூக்கலாக போடலாம். லைட்டாக மல்லியில் போட்டு மூடி வச்சிடலாம். சரியா, அடுத்த கொதி வர்றது வரை மூடி இருக்கட்டும். சரி, ஓகே டியர் வியூவர்ஸ், இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகிட்டு இது மூடி போட்டு என்ன பாருங்கள், நல்லா சூப்பராக வத்துட்டு ரைஸ் எல்லாம் ஒத்த என்ன பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இது கரெக்டாக தம் போட்டுற கூட கரெக்டான கண்டிஷன் தம் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வத்துட்டு கங்கில் கடைக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு தண்ணி நல்லா வத்துட்டு பார்த்தீங்களா. இதில் லைட்டாக மல்லியில் புதினாலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதே அப்படி சுற்றி போட்டுட்டு அவ்வளோதான், தம் போட்டுடலாம். சரியா, ஓகே, சூப்பர். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சரியா, ஸோ ஓகே, இது வந்து தம் போட்டு கரெக்டாக 20 நிமிஷம் ஆகுது. இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த இடம் வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ஒத்தையாக ரைஸ் நல்லா அழகாக வந்திருக்கும். கரெக்டாக 20 மினிட்ஸ் தம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 1 2 3 நான் பாருங்கள், வாவ், ஆவி பறந்து நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரைஸு பாருங்கள், ஒத்தையாக நல்லா அழகாக இருக்குது. என்ன பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ரைஸ் ஒத்தையாக நல்லா பக்காவாக நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது இப்படி லைட்டாக அழகாக இலக்கி விட்டுடலாம். இது கூட சண்டை போடக்கூடாது, இல்லைனா ரைஸ் உடஞ்சி போயிடும். அதனால் இதே மாதிரி நல்லா அழகாக பூ போல் இலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா பக்காவாக சூப்பரான காடா பிரியாணி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. ஸோ வெல், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரியா, ஆக்சுவலி இது நோம் டைம் பார்த்தீங்களா, அதாவது இஃப்தார் நேரம் ஆயிடுச்சு. கிளைமேட் பாருங்கள், கரெக்டாக இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம இஃப்தார் செய்யணும். ஸோ இஃப்தாருக்காக தான் நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட முடியாது. ஸோ கண்டிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா அழகாக இருக்குது, ஃப்ளேவரு பார்த்தாலே தெரியுது. ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து நல்லா அழகாக இருக்குது. ரைஸு பார்ப்போமா, என்ன பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது, வெந்து நல்லா சூப்பராக இருக்குது, ஒத்தையாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நோம்பு நேரம் வேறு அடுப்பில் சமைச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ணி உங்களை காமிக்க முடியாது. ஏன்னா இஃப்தாருக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது. 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அது பிறகு தான் இஃப்தார் சாப்பிட முடியும். ஸோ நல்லா ஃப்ளவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. பசில் ஃப்ளவர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பிரியாணி. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் என்ன பேர், அதுவும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அதை வர ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.